வணக்கம் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நான் நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே வந்துட்டோம் நம்ம எக்ஸ்போக்காக. மரியா இப்போ தான் வரா. எப்படிப்பா இருக்கு எங்கள் ஊர்? சூப்பராக இருக்கு. இன்னும் சுற்றியே பார்க்கல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இன்னி வந்து 2 நாள் இருந்துட்டு பார்த்துட்டு போவோம். ஆமாம், திகழ் குட்டி 3 நாளாக சமத்தாக இருக்கணும். ஓகேவா? அப்பா பார்க்கணும், தேடக்கூடாது. ஓகே, எல்லா இடத்துக்கும் கூட்டு போவேன். உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போவேன், கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதான் காலையில் வந்திருக்காங்க. ஸோ தங்கச்சியும் வந்துட்டாங்க. அவர் தான் எங்கள் டேடி. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அவர் சொந்த ஊர். கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாக இந்த ஊரில் பார்த்து போட்டார். நான் இந்த விளாகில் பாருங்க, உங்களுக்கு அவர் என்னென்ன ஆட்டம் போட்டார், எந்தெந்த ஏரியாவில் பண்ணார் எல்லாத்தையும் காட்டுறேன். உங்களுக்கு ஒவ்வொரு இடமா காட்டுறேன். நைட்டு வேறு ட்ரெயினில் வேறு கொஞ்சம் செம்ம பஞ்சாயத்து வேறு பண்ணிட்டு வந்துருக்காங்க. டிக்கெட் ஒரு ட்ராவலர்கிட்ட போட்டு கொடுத்தா நம்ம எதாவது நேம் மாற்றி போட்டாங்களா? வயசை மாற்றி போட்டு ஐயோ டிடியா அது வந்து நீங்கள் மாற்றி ஃபைன் கட்டுங்க, இல்லைனா கீழே இறங்குங்கன்னு சொல்லி பயங்கர இது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இன்னும் இல்லீகலாக பண்ணுறோம். டிக்கெட் தான் ப்ராப்பராக எடுத்து அதில் எடுக்கிறதுல நேம் ஏதோ கொஞ்சம் மிஸ்மேட்சா, வயசு ஏதோ மிஸ்மேட்ச் ஆகிடுச்சான். அதுக்கு இல்லை, வயசு தான். அவன் நேம் இருக்குது கரெக்டாக, ஆதார் கார்டு படி. ஏஜ் மிஸ்மேட்ச். அதுக்கு அவ்வளோ இது பண்ணி டிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஃபைட் பண்ணி 2 பேருக்குமே ஆதார் கார்டு வேணும் அப்படின்னா எடுத்துகிட்டு வரலையா நீங்கள்? 2 பேருக்குமே வேணும். ஓ 45 போட்டாரு. அதனாலயா? அதுக்குன்னு என்ன அப்பா பாவம். அப்புறம் ஃபைன் கட்டி தான் வந்தோம். ஃபைன் கட்டி தான் வந்தாங்க அவங்க. சரி வாங்க. தங்கப்பிள்ளை நாகர்கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? நாகர்கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இங்கே பாருங்க, நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன். உங்கள் அப்பா இங்கே இருந்து தான் மொதல் இந்த ஊரை விட்டு 120 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து சென்னைக்கு போனேன். இன்றைக்கி பாரு, அந்த ஊரில் நமக்காக அங்கே ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு. சந்தோஷமாக இருக்கா? ஹாப்பியா? அவன் மைண்ட் வாய்ஸ். நீ என்ன வேணா பண்ணிட்டு போடா, என்ன முதல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போடா. என்ன தெரியுதா? இதுதான். ஆமாம், இது வந்து கொசக்குடின்னு சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தா இங்கே தான் நாங்கள் சின்ன வயசுல இருந்தோம். அப்பா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கொசக்குடி? ட்ராப் பண்ணுவாரா? தமிழ் நம்ம இப்போ இங்கே எப்படி தமிழ் வாழ்ந்த இந்த இடத்துல எனக்கு நிறைய கொஞ்சம் கொசக்குடி ஞாபகம் இல்லையா? இருக்கு. ஆனா நான் அங்க இருந்ததே அவ்வளவுக்கு மெமரிஸ் எனக்கு இல்ல. ஆமா, அப்ப நீ சின்ன பொண்ணு. ஆமா, ஒரு ஆத்தங்கரை, அந்த ஓட பக்கத்துல தான் எங்க வீடு. கரண்ட் எதுவுமே கிடையாது. இங்கதான் எங்க அப்பா எங்களை தங்க வச்சு. ஆமா, ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ கவர்மெண்ட் என்னன்னா அந்த ஓடக்கரையில் இருக்க வீடையே எடுத்து அங்கே இருந்தவங்களுக்கு ஏதோ வேற வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம்மா, அப்படிப்பட்ட இடம். போலாமா? பார்த்துக்கோ, நாங்கள் வாழ்ந்த இடம். உங்களுக்கு வேறு என்னப்பா ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல? அது அங்கே இருக்குது. மக்களே, இதுதான் நாகர்கோயிலில் கூலக்கடைன்னு ஒரு ஏரியா. இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். இதுதான் கூலக்கடை. இதில் தான் எங்கள் பாட்டியோடைய கடை. எலுமிச்சப்பழம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை வளர்த்த பாட்டி அவங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் இங்கே இருப்பாங்க. நானும் எலுமிச்சம்பழம் விற்றுருக்கேன். நீ வந்திருக்கியா? இருந்திருக்கியா கடையில்? பாப்பா பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். தாத்தாக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவோம். இந்த தரை தான். அப்போல்லாம் ரொம்ப சகதியாக இருக்கும். மழை பெஞ்சா உட்கார முடியாது, அவ்வளோ ஸ்மெல் வரும். அதில் 4 கள்ளிப்பட்டி அடிக்கி கூடையில் எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சு வடசையிலேருந்து எடுத்து விற்றுதான் எங்கள் பாட்டி சாப்பாடு எடுத்துட்டு வருது. பழைய கஞ்சி பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு இங்கே கடை வைக்கல, ஆப்போசிட்டில் கடைகள் இருக்கும். இங்கே வந்து ஒரு வாழை கடை ஒன்று இருக்கும், வாழை மர கடை, வாழை இலை கடை. இடமே மாறிச்சு. உள்ள ஃபுல்லாக ஏதோ போட்டாங்க. ஆமாம், இதனால நாகர்கோவில் வந்தால் இது என்னுடைய மறக்க முடியாத மெமரி. எப்போ வந்தாலும் இந்த கூலக்கடையில் வந்து இந்த 2 நிமிஷம் இங்கே நின்றுட்டு தான் போவேன். நாகர்கோவில் எப்போ வந்தாலும் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வரும். இன்றைக்கி வந்துட்டோம். எப்போயுமே மத்தியானம் தான் தடல் புடலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே இட்லி, சிக்கன் குழம்பு. நீ சாப்பிடு. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணும். வாங்க. இந்த காலையில் இட்லி சிக்கன் குழம்பு சாப்பிட்றது சுகம் இருக்க, அது ஒரு தனி சுகம். முன்னெல்லாம் நாங்கள் தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடுவோம். வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லியும் சிக்கன் குழம்பும் வச்சாங்கன்னா அன்னைக்கு தீபாவளின்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நினச்ச நேரம் இட்லி, நினச்ச நேரம் சிக்கன் குழம்பு சாப்பிடுவோம். எங்கள் பெரியம்மாவுடைய சமையலுக்கு நாங்கள்லாம் அடிட்டு ஒரு மீன் குழம்பு ஒன்று வைப்பாங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாகர்கோவில்ல நம்ம நவனிகா ஃபேஷனோட ஐகான் ஆஃப் குமரி 2026 செம்ம கிராண்டா பேர் எல்லாம் சொல்ல ஓபன்லாமா? நான் சத்தமா
புடிச்சிருக்குதா? ஓகே, நாளைக்கு வாங்க இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட தீபாக்கா, ராமரண்ணா, நாஞ்சிலண்ணா இருக்காங்க. நவனிகா ஃபேஷன் ஒன் மோர் டைம் வருவோம். ஹாய், நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம நவனிகா ஃபேஷன்ல இருக்கிற நம்ம நாஞ்சில் விஜயன் நடத்தும் பிரம்மாண்ட எக்ஸ்போல. நீங்க எங்கேயுமே இல்ல, எல்லாரும் மனசுல இருக்கீங்கம்மா. கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா. எனக்கு அம்மாவோட வீடியோஸ் தான் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். அது டீமா சேர்ந்து ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, அது என்னது? ஏங்க ஏங்க எல்லாரும் வாங்க, நம்ம நவனிகா ஃபேஷன் நடத்தும் பிரம்மாண்ட எக்ஸ்போ. ஆமா. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச கலம்காரி saree எடுத்திருக்கேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா ரொம்ப இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா. குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து வந்தேன், ஒரு அவார்ட் கொடுத்தாங்க சின்னதா, ரொம்ப அழகா பிரம்மாண்டமா எங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது, அந்த மரியாதை நிமித்தமா ரொம்ப அழகா எங்களை கௌரவப்படுத்தினாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றிமா, நன்றிமா. கண்டிப்பா இன்னும் சூப்பரா நடத்துங்க. கண்டிப்பா, நாங்க கண்டிப்பா. எல்லாம் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இது போகலாமா தங்கம்? நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து 2 நாளும் எக்ஸ்போ முடிஞ்சுது, இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கோம். நாங்கள் இந்த எக்ஸ்போ எப்படி உள்ளே வரோம், எக்ஸ்போவில் எப்படிலாம் சேல்ஸ் ஆகுது, இது எல்லாமே vlogல காட்டுன்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு எக்ஸ்போ போகும்போது நான் ஒரு vlog எடுப்பேன். நாங்கள் வேணால் இதில் வேணால் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். ஓப்பனிங் உள்ள என்ட்ரன்ஸ் ஆக vlog, அந்த 1 minute vlogோட அதுக்கு எங்களை இந்த vlog எடுக்கிற மைண்டே போயிடும். ஏன்னா உள்ளே வந்தால் ஸ்டால் புக்கிங்கு, பதப்பதப்பு, இங்கே இருக்கவங்கள பார்க்கணும், அப்புறம் இன்ஸ்டா கண்டென்ட், ரீல்ஸ் போடணும்னு சொல்லி இந்த யூடியூப் vlog எடுக்க முடியல. அதனால் சாரி மக்களே, இந்த 2 நாள் எங்கள் எக்ஸ்போ எப்படி முடிஞ்சதுன்னு எங்களால் காட்ட முடியல. நேராக பெரியம்மா வீட்டுக்கு வந்தோம், வந்துட்டு 2 நாள் சூப்பராக vlog முடிச்சு பாருங்க. என் தொண்டை கட்டி இந்த இடம் பாருங்கள், இந்த இடம்லாம் நேற்றுலாம் ஜேன்னு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாம் கிளம்பி எவ்வளோ ஸ்டால் ஓனர்ஸு. இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நல்ல கூட்டம். எப்படி இருந்துச்சுப்பா கூட்டம்? சூப்பரா இருந்துச்சுப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம். எவ்வளோ கூட்டம் அதுன்னு எதிர்பார்க்கல. நல்ல சப்போர்ட். என் வாழ்க்கையிலே ஒரு மிக உன்னதமான நாள்னா நேற்று இந்த 2 நாட்கள் தான். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க, அவ்வளோ அன்பு கொடுத்தாங்க. இங்கே ஸ்டால் போட்டிருந்த எல்லாருக்குமே அவ்வளோ நல்ல சேல்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலாக லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், நைட்டு தூங்க லேட்டாக எல்லாரையும் அனுப்பிட்டு இப்போ எங்கே திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கியாச்சு. இப்போ மண்டபம் காலி ஆயிடுச்சு. போகலாமா? ஆமாம், நாங்கள் அப்படியே போயிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போதோன்னு தெரியல. எங்களுடைய லக்கேஜ் இருக்குது, நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டெல்லாம் இங்கே லோக்கலில் எங்கே ரெண்ட்டுக்கு எடுத்தோம். இதில் வந்து ஏன்னா எல்லாருக்கும் வேணும், அங்கேருந்து கிடைக்கலன்னு சொல்லி இப்போ இதெல்லாம் வண்டியில் ஏற்றி விடணும். அங்கே பாருங்க, எங்கள் டேடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. கயிறு தேடிட்டு இருக்காரு. ஆமாம். என்ன மக்களே, என்ன தங்கம்? ஆமாம், போகலாமாம்மா? நேராக அப்படியே கிளம்புவோம். இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுருவோம் மாதிரியா? வச்சிடலாம்ப்பா. ஆமாம். இப்போ நாங்கள் வந்து காதை எடுத்துகிட்டு ஒரு 2-3 வேலை இருக்குது, அங்கேயும் போனோம். இதெல்லாம் நேற்று வந்து அவங்க கொடுத்தாங்க, அந்த விசன் ஃபவுண்டேஷன் இருக்காங்கல்ல, அப்படிங்களா? அவங்க வந்து ஃப்ளோர் கிளீனிங்களா? தங்கம் கொஞ்சம் இருக்கிறீ, அப்போ எல்லாத்தையும் உள்ளே இறக்கி வச்சுட்டு வரட்டுமா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது. அம்மாடி, இங்கே பாருங்க, இவங்க 2 பேருக்கும் சூட் கேஸு என்னதான் உள்ள இருக்கு. உங்க பொண்ணு துணி தான் பாதி உள்ள இருக்கு. ஆமா. ஒரு நாளைக்கு 3 துணி மாத்தினாங்களா, நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, எடுத்து கூட அப்படியே நிப்பல்ல, ஒரு ஹெல்ப் பண்ணணும். சின்னதாக எடுத்து கொடுக்க தானே. இதை எடுத்து வைங்க, எடுத்து வைக்கணும்ல. இது வந்து நேற்று வந்து எங்களுக்கு இங்கே ஒரு பையன், நாகர்கோவில் பையன், எங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். சபரீஷ் ஃப்ரெண்டு தான், தம்பி எங்களுக்கு. ஆனால் அதை கழுவ கூட இல்லை மதியா, கொடுக்கும்போது இப்படியா கொடுக்கணும் ஒருத்தங்களுக்கு. நேற்று மத்தியானம் கொடுத்தது ஏற்று மதியா, அப்படியே நின்றுட்டு இருப்ப, வேலை செய்யாது. ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? கரெக்டாக வண்டி எடுக்கும்போது பேட்டரி பிரச்சனை. என்ன ஆனது? எப்படி எக்ஸ்போக்கு யார் வச்ச கண்ணுன்னு தெரியல. ஆமாம், உண்மைதான். அடிக்கணுமா? அடிங்க, இப்போ அடிங்க. கிளச்சா இதை கீழே அமுக்கிட்டு அடிங்க. பிரேக்கில் கால் வச்சு நமக்குங்க. ஓகே, சூப்பர். ரேஸ் பண்ணுங்க. இந்த பையன் காலையிலே சொல்லிட்டு போனான், வண்டி எப்படி பேட்டரியில சார்ஜ் இருக்காது. காரில் வந்தீங்க, திடீர்னு பஸ்ஸில் வந்துட்டீங்க. இப்போ பண்ணுறது அங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியல.
அதெல்லாம் டிக்கெட்டை போட்டுட்டு பஸ்லயே படுத்துட்டு நிம்மதியா போலாம் அப்படின்ட்டு. ஆமாம் நவனிக்கம்மா பஸ் ஓகேவா உங்களுக்கு? ஆமாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் காரில் தான் மதுரையில் நாங்கள் நாகர்கோவிலேருந்து கிளம்புனோம். லக்கேஜ் ஒன்று லக்கேஜ் வேறு அதிகம், உட்கார இடம் முடியல. பசங்க ஆனந்த் வேறு எங்கள் கூட வந்திருந்தார். அப்புறம் நம்ம கூட உள்ள தம்பி எல்லாம் சேர்ந்து காரில் உட்காந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் மதுரையில் இறங்கிட்டு ஆமாம் தங்க மேலூர் இங்கே இறக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால் அப்படியே நாங்கள் மதுரையில் இறங்கி ஷப்பா பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். ஏன்னா அப்படி ஒரு பாடா அப்படி கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சென்னை போனோம். ஓகே மக்களே, சென்னை வந்துட்டோம். ஆஃப்டர் 1 வீக் கழித்து திரும்ப மீண்டும் சென்னை. இந்த அம்மா நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்களா? இப்போது தூங்குவீங்களா? ஆனால் எனக்கு அகெயின் பேக் டு ஷூட்டு, திரும்ப ஷூட் போனதுக்காக எல்லாம் எடுத்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு. வந்து ஒரு மணி நேரம் கூட என்னால் வீட்டில் தூங்க முடியல. பேக் டு ஷூட் போக வேண்டியிருக்கு. பாய் நவனிகா. பாய். அப்பாவுக்கு டாட்டா சொல்லு. சரி பாய். வரேன் ஈவினிங் வந்துடுவேன், நைட் வந்துடுவேன். பாய்.